புதுச்சேரியில் தொடர்ந்து கடல் சீற்றமாக காணப்படும் நிலையில் கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் இளவமுதன். தொடர்ந்து 2 நாளாக அங்கு கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது கடலும் சீற்றத்துடன் காணப்படுவதால் அங்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்களை பாதுகாக்க எடுத்திருக்கிறார்கள்? விவரங்கள். ஒனிஷா, புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் 4 நாட்களாக தொடர் மழை பெய்து வந்தது. இன்று காலை முதல் மழை இல்லை. இருப்பினும் கடலோட சீற்றம் 4 நாட்களாக தொடர்ந்து நீடித்த வண்ணம் இருக்கிறது. நேற்று கடல் சீற்றத்தை நேரில் பார்த்த முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியில் பொதுமக்களை அனுப்புவதற்கும் சுற்றுலா பயணிகள் வருவதற்கும் தடை விதிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். இதனை அடுத்து காவல்துறையினர் கடற்கரை சாலை முழுவதும் பேரிகார்டுகள் அமைத்து கடற்கரை சாலை முழுமையாக மூடினார்கள். நேற்றை தொடர்ந்து இன்றும் கடல் சீற்றம் இருப்பதன் காரணமாக இன்றும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அந்த பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை. இதனால் கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. காலையிலிருந்து மழை இல்லை. அதே நேரத்தில் குளிர்ந்த காற்று வீசுவதால் சீதோஷ்ண நிலை மிக மகிழ்ச்சியான நிலையில் இருந்தாலும் இதனை அனுபவிக்காக தான் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்ளூர் மக்களும் கடற்கரை நோக்கி வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அனுமதி இல்லை என போலீசார் கூறி திருப்பி அனுப்பினார்கள். இதனால் தற்பொழுது புதுச்சேரி மற்றும் காரைக்காலை பொறுத்தவரை கடல் சீற்றம் இருந்தாலும் கடற்பகுதிகளுக்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.